வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் ஊடகவியலாளர் கவிதா. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிச்சதுமே விஜய் அவர்கள் தமிழ்நாட்டிற்கான ஒரு முதலமைச்சர் கிடையாது, அவர் வருங்கால இந்திய பிரதமர் என்ற அளவுக்குள்ள இவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. இப்போ அது எல்லாமே உண்மையாக்கக்கூடிய வேலைப்பாடுகளை ஈடுபடுறாங்களோ? ஒரு கும்பல் தொடர்ந்து வட இந்தியாவில் விஜய் அவர்களை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலைப்பாடுகளை ஈடுபட்டு வராங்க. யார் இதெல்லாம் செய்கிறாங்க? டெல்லிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை வட இந்தியா முழுக்க ப்ரொமோட் பண்ணுவதற்கான அவசியம் என்ன? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல அவருக்கும் தமிழ்நாட்டுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இது வரைக்கும் அவர் நடந்துட்டு இருக்கிறாரு. இது கேளிக்கையாக நம்ம எடுத்துட்டோம். இந்த இவரோட ரசிகர்கள் சொன்ன பதிலாம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருப்போம். இவர் பிரச்சாரங்களுக்கு போகக்கூடிய போதும் சரி, இவர் மீட்டிங்காக போகும்போதும் சரி, எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கும். அவரோட ரசிகர் ஒருத்தர் சொன்னார், அவர் எப்போவோ சிஎம் ஆயிட்டாருங்க, இனி அடுத்தது ஒரு பிஎம் தான் ஆக போகிறாரு அப்படின்னாங்க. அப்போ அவர்கிட்ட எத்தனை தொகுதியில் ஜெயிச்சா அவர் சிஎம் ஆவார் கேட்டால், ஒரு 4லேருந்து ஒரு 5 தொகுதி அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை நம்ம எல்லாருமே அவர் மீம் மெட்டீரியலாக ட்ரோல் பண்ணோம். எல்லாருக்குமே சிரிப்பு வந்துச்சு, என்னடா இவ்வளோ அபத்தமாக பேசிகிட்டு இருக்காங்களேன்னு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயல்பாடுகள், இந்த ஒரு கேவலமான ஒரு அரசியல் நடந்துட்டுருக்கு, டர்ட்டி பாலிடிக்ஸ் நடந்துட்டுருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. இப்போ விஜய் ஆட்சிக்கு இந்த 2 மாதங்களில் தமிழ்நாட்டில் என்னென்ன ஒரு முரண்பாடான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, சட்ட ஒழுங்கு எப்படி இருந்துகிட்ருக்கு, பெண்களுடைய பாதுகாப்பு எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக்கப்பட்டுருக்கு, சாதாரண மனிதர்களுடைய ஒரு சாதாரண வாழ்வாதாரம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருக்குன்னு ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாக, தமிழ்நாட்டு மக்களாக நமக்கு அது புரியும். ஆனால் இங்கே என்ன ஒரு வேலை நடந்துட்டுருக்குன்னா, வட இந்தியாவில் ஒரு சில ஊடகங்கள் யாருன்னே தெரியாது, பட் அவங்க இப்போ என்ன மாதிரியான க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவரை ஒரு தேவதூதன் ரேஞ்சுக்கு இப்போ விஜய் வந்திருக்கிறாரு, தளபதி விஜய் வந்திருக்கிறாரு, அவர் நல்லா சூப்பராக பண்ணுறாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு. இதெல்லாம் எப்படா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ நம்மளாம் அந்த செய்திகள்லாம் பார்க்குறது கிடையாது. அப்போது ஒரு கும்பல் ஒரு கோதி மீடியான்னு நம்ம சொல்லுவோம். இது வரைக்கும் வடநாட்டு மீடியா கோதி மீடியான்னு சொல்லுவோம். ஏன்னா இவங்கெல்லாம் தான் ஒரு ப்ரொமோட் பண்ணாங்க. மோடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் நடந்துச்சு, குஜராத்தை இப்படி ஆக்கிட்டாங்க. அப்போது யூடியூப் அவ்வளோவா கிடையாது, இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் இல்லை. அப்போ இவங்க சொல்கிற பொய்களெல்லாம் நம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த முட்டாள் கூட்டம் என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, இப்போது இந்த ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமும் இதே ஃபார்முலா தான் அவங்க கையெடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு உடனடியே தெரியுது, இது பொய், இது பொய், இது பொய். ஆனால் இந்த பொய் சொல்கிறதுக்கு யார் இருக்கான்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஏன்னா நம்ம இது பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு 10 பொய்யை ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஆதாரங்களை தேர்றதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த பொய்யை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைடா இது பொய் தான் சொல்லி நம்ம பேசிட்டு வரதுக்குள்ள அங்கே ஒரு 10 பொய் வெளியே பரப்பிடுறாங்க. அப்போது இது ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க, ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுத்து அந்த நோயாளி இறந்து போயாச்சுன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இந்த நம்ம கட்டணம் கட்டணும் இல்லையா, செலுத்தணும்ல, அந்த இது வாங்கக்கூடாது அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு இது பண்ணியிருக்காரு, அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படிதான் ஷாக் ஆச்சு. அப்போ இதை அங்கே பரப்பிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், சரி தனியார் மருத்துவமனையில் நீங்கள் மருத்துவம் எடுத்து இறந்து போயிட்டா நீங்கள் பணம் கட்ட வேண்டாம், ஓகே. ஆனால் சாகிறதுக்காக யார் போய் தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் பார்ப்பான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? நியாயமான விஷயம் தான். நான் வாழ்கிறதுக்கு தானடா மருத்துவம் பார்க்க போகிறேன். அப்போ எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நான் உயிரோடு இருக்கிறேன், அதுக்காக ஒரு தள்ளுறதுக்கு ஒரு 50 ரூபாயோ இல்லை எனக்கு ஸ்ட்ரெச்சரில் கூட்டு போய் 100 ரூபா கொடுக்காத இருந்தாலும் கூட நான் கொடுத்துட்டு போகிறேன். பட் இது எந்த மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்குறாங்கன்னு பாருங்கள். இன்னொரு விஷயம், இங்கே இந்த பொய்யான பிம்பத்தை இங்கே கட்டவிழ்க்க முடியாது, ரொம்ப நாளைக்கு முடியாது. இப்போ ரசிகர்கள் எல்லாமே அவருக்காக ஓட் போட்டவங்களே நிறைய பேர் கதற ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியாமல் ஓட் பண்ணிட்டோம் அப்படின்ற சொல்கிற மனநிலைமையிலையும் பாதி பேர் சொல்லாமலே இருக்காங்களே தவிர, ஆனால் ஒரு சில பேர்லாம் சொல்லவே ஆரம்பித்தாச்சு. இந்த பொய் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரிஜினல் கலர் தெரிஞ்சு தானே ஆகணும். பட் நார்த் இந்தியாவில் அந்த பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு அவங்க நம்புறது தான் விஷயங்களே. இப்போது பாபர் மசூதி இடிச்சிட்டு அயோத்தியா டெம்பிள் கட்டினாங்க, இங்கே தான் ராமர் பிறந்தாருன்னு சொன்னாங்க. ராமர் எப்போ பிறந்தாருன்னா அது 10 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடின்னு. அப்போது மனுஷன் ஒரு இனம் இருந்துச்சான்றே தெரியாது, இதெல்லாம் ஒரு மித்து தான். ஆனால் இதையும் நம்புகிற மக்கள் இருக்காங்க. ஆமாம் இன்றைக்கி ராமர் வந்துட்டாரு அப்படின்னு பிரதமர் மோடி கையை பிடிச்சி ராமரை கூட்டிகிட்டு போன மாதிரியான பிக்சர்ஸ் தான் அந்த அயோத்தியா கோயில் கட்டினதுக்கப்புறம் வந்தது.
அப்போது ராமரையே மோடி தான் கூட்டிகிட்டு வந்தாருன்றது மாதிரி ஒரு பிக்சர் பண்ணும்போது அங்கே இந்துக்களோட மனசு எங்கேயுமே புண்படவே இல்லை. அப்போ இது எல்லாமே இந்த மக்களுக்கு வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயத்துக்கு இது வந்து பொய்களை ஈஸியாக பரப்ப முடியும். இல்லை, இப்போ கேள்வி என்னன்னா, இந்த விஷயங்களை யார் பரப்புறா? வட சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யார் பரப்புறா? என்ன கும்பல் என்ன அடிப்படையில் இதை செயல்படுறாங்க? இங்கே எந்த கும்பல் பரப்பிச்சோ திராவிடம் வந்து நம்மளை அழிச்சிடுச்சு, திமுக ஊழல் சக்தி, திமுக ஒரு பெரிய ஊழல் பெருச்சாளிகள் அப்படின்னு சொல்லி யார் பரப்புனாங்களோ அவங்க தான் அதையும் பரப்பிட்டு இருக்காங்க. இதே மாஃபியா கும்பல், இதே மாஃபியா கும்பல் தான். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் திமுக ஊழல் சக்தின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு கேஸ் கூட உங்களால் நிரூபிக்க முடியலையே. 2Gன்றது எல்லாருமே அப்போல்லாம் நீங்கள் விரும்பி குழந்தையா இருந்திருக்கலாம் இல்லையா? 2013-14 2G 1,70,70,000 கோடி ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா அவ்வளோ பெரிய நம்பரானு எல்லாம் போட்டு கூட பார்த்தாங்க, இல்லை எத்தனை ஜீரோ வரும்னு கூட தெரியாது. ஆனால் தீஹார் ஜெயிலில் பிடிச்சி போட்டு ஆசா அவர்களையும் கனிமொழி மேடம் அவங்களும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த குற்றம் நிரூபிக்கப்படவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டே அதை நிராகரிச்சிடுச்சு. இது வந்து குற்றம் இல்லை, இல்லை இவங்க வந்து தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இல்லை வாட் எவர் இட் இஸ், அது வெளியே வந்துட்டாங்கன்னு வைப்போம். தான் நிரபராதி, திமுக நிரபராதின்னு வெளியே வந்தாச்சு. அப்போ இவங்க பேசுகிற பொய்கள் எல்லாமே ஏதோ ஒரு கும்பல் வந்து வாய் வழியாக பரப்பிட்டே இருக்கிறது. இந்த கும்பல் தான் இதையும் பரப்பிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ரூட் ஜெகதீஷ் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு. இப்போ அவருக்கு இதில் நேரடி தொடர்பு இருக்குன்றீங்களா, இல்லை இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவர் தான் பிஜேபி ஆஃபர் எடுத்து கொடுக்குறாங்களா வட இந்தியா முழுவதும்? டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. பிஜேபியோட இன்னொரு விங் தான் டிவிகே. ஏன்னா பிஜேபி எல்லாம் நேரடியாக எக்காரணத்தை கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது. அது பிஜேபிக்குமே நல்லாவே தெரியும். இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது பிஜேபி அமைதி காத்துட்டு இருக்கு அப்படின்னா என்ன விஷயன்றது நமக்கு தெரியாமல் இல்லை. இப்போ திருமாவளவன் அவர்கள் முதலே சொன்னார், பிஜேபியோட கை குழந்தை தான் கள்ள குழந்தை தான் டிவிகே, தத்து பிள்ளை தான் டிவிகே அப்படின்னாரு. ஓகே, இப்போ அந்த தத்து பிள்ளைகிட்ட ஒரு பொண்ணுன்னா ஒரு சொல்ல இல்லை டிவிகே அப்படி இல்லை அப்படின்றாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு இன்ன வரைக்கும் ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையோ இல்லை அது வந்து ஒரு சந்தேகமோ இருந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. பிஜேபி எதனால் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் யாருமே வந்து விஜய்க்கு எதிர்த்து ஒரு வார்த்தை ஒரு குரல் யாருமே எழுப்பவே இல்லை. சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் கூட பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து ஸ்டாலினுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். அது இவங்க பரப்புனது தான், டிவிக்கு ஐடிவிங் பரப்புனது தான். ஸ்டாலினுக்கு கேட்டால் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம், விஜய் கேட்டாலும் நாங்கள் எவ்வளோ நாள் கொடுப்போம், யார் பணத்தை யாருக்கு கொடுக்குறதுன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இவங்க வந்து ஒரு அரசியல் படுத்தாத ஒரு கூட்டத்தினால தான் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவுமே இன்றைக்கி வந்து ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்குது. அப்படின்னா இந்த அரசியல் படுத்தாத கூட்டத்தினால. அப்போ இவங்களுக்கு அந்த பல்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று, இப்போது நான் சொல்கிறேன், அரசியல் படுத்துகிற கூட்டம் இருந்தாலும் கூட இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இவிஎம் வச்சு நம்ம அடித்து துவச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு இந்த ஒரு ரசிகர் மனப்பான்மையும் சரி, இல்லை ஒரு இவிஎம்மும் சரி, இதை வச்சு பரப்பி தான் இங்கே வந்தது. இப்போ அடுத்த லெவலுக்கு வந்து இந்தியா லெவலில் போகலான்ற ஒரு ஐடியா இருக்கலாம். ஏன்னா இப்போ மோடி வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகணும். அவரோட RSS அவங்களோட அமைப்புப்படி 70 வயசு ஆனாலே அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும். இப்போ அடுத்த பிரதமர் வந்து இவருன்னு சொல்லிட்டு இருக்காங்க, யோகி ஆதித்யநாத் தான் அவர் தான் நிற்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. இதே காங்கிரஸ், இதே மக்கள், இதே கூட்டணியை வச்சு நாளைக்கு வந்து விஜய் வந்து ஒரு பிம்பமாக கொண்டுட்டு வந்து நிற்க வச்சாலும் ஆச்சரியப்படுது. புதிய செய்தியாக இருக்கு. இந்த அளவுக்கு யாரும் புதுசான செய்தியாக இருக்கு. அடுத்த பிரதமர் கேண்டிடேட்டே விஜய் அவர்களா? இல்லை, நிற்கலாம், தப்பு இல்லை. காங்கிரஸ் அதுக்கும் உடன்படிக்கைக்கு ஒத்துக்குவாங்க அவங்க. ஏன்னா இங்கே யாருக்குமே வந்து மக்களுடைய நலமோ இல்லை வந்து நாட்டுடைய நலமோ அப்படிலாம் தேவையில்லை. அவங்களுக்கு சீட் கிடைக்கிதுன்னா நாடு வந்து முன்னேறிடுச்சு நம்ம நினச்சிட்டு போயிடலாம், அவ்வளோதான். இங்கே அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனையே அதுதான். தனக்கு ஒரு இடம் கிடைக்கிது, இல்லை தனக்கு ஒரு மினிஸ்ட்ரி பதவி கிடைக்கிது அப்படின்னா மக்களும் அது என்ன சொல்லுவாங்க, நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்ற மனநிலைமைக்கு இவங்க தள்ளப்பட்டுருவாங்க. அப்படி ஒரு பிம்பத்தை நம்ப வச்சுருவாங்க, நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அதே நம்ப வைக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணுவாங்க. அதை நம்மளும் நம்பணும். ஆமாம் சொல்கிறது வரைக்கும் இவங்க விட போகிறது கிடையாது. அப்போது இன்றைக்கி வந்து விஜயை வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிம்பமாக கொண்டுட்டு வந்ததாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலையுமே பல கட்சிகள் நாங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது இல்லையா, அந்த செய்தி நம்ம எல்லாருமே பார்த்தோம், தினம் பார்த்தோம். கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுனால நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம், வெளியே இருந்து தான் சப்போர்ட் பண்ணுவோம், நாங்கள் வந்து திமுக கூட்டணி தான், ஆனால் நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்கள் திமுக கூட்டணி தலைவர்கிட்ட நாங்கள் பேசிட்டோன்னு போனவங்க. இவங்களுக்கு ஒரு பதவி கிடைச்ச உடனே இவங்க டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன், இவர் விஜய் வந்து பாதுகாக்கிறதுக்கு அரணாட்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்த விஷயம், இந்திய கூட்டணி அதில் வந்து விஜய் அவர்கள் தாவேகா கட்சி வந்து இணையும்.
கண்டிப்பா இல்ல அவர் அதுக்கு உடன்படுற மாதிரி தெரியல. சமீபத்துல இந்தியா கூட்டணி கூட்டம்லாம் நடைபெறும் போது அவருக்கு அப்படின்னா அழைப்பு பிஜேபிக்கு ஒரு பதில் விடுக்கப்பட்டிருந்தது. சொல்லணும் இல்லையா? ம். அதனால பம்மிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ட்ராமாலாம் எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்ல இல்லை. 2029ல் பாராளுமன்ற தேர்தலுக்கு அன்னைக்கு அந்த டைமில் தாவேக்காவோட முழு சாயமும் வெளுக்கும், முழு சாயமும் வெளுக்கும். எதன் அடிப்படையில சொல்றீங்க? நிச்சயம் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பிஜேபி சும்மா இருக்காது. பிஜேபியோட அஜெண்டாவே வந்து மெயின் இடத்த கைப்பற்றணும் தான். தமிழ்நாட்டில் நிச்சயமே இவங்க பாச்சா பழிக்காது. அப்போ பிஜேபி எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து, பெரியார் இல்லாமல் இங்கே அரசியல் கிடையாது. பெரியார் இல்லாமல், அண்ணா இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் கிடையாது. நீங்கள் பெரியாரை எதிர்த்துட்டு ஒரு ஆள் இங்கே வந்து அரசியல் பண்ண முடியாது. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களே இத்தனை வருஷம் அரசியல் கொண்டுட்டு வந்தாருன்னா அவர் மேலே ஒரு தமிழ் தேசியம்ன்ற ஒரு உணர்வும் சரி, இல்லை ஈழத் தமிழர்கள் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு உணர்வை கொண்டும் சரி, இல்லை அவர் பேசின அரசியல் எங்கோ நமக்கான அரசியல் மட்டும்தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஒரு கூட்டமும் அவர்கிட்ட இருந்துச்சு. 8% வரைக்கும் வந்தது. அவர் என்னைக்கு பெரியாரை தொட்டாரோ அன்னைக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய நபர்கள்லாம் வெளியே போனாங்க. பெரியார் இந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறம் எங்களால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து போட்டு பார்க்கறது தான். இப்போ சீமான் அவர்கள் வந்து பேசின அவர் வந்தது யாரை வச்சு? பெரியாரை வச்சு தான் வந்தார். பெரியார் மேடையை தான் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் பெரியாரையே எதிர்த்து பேசினார். அவரும் கிட்டத்தட்ட எல்லாம் அவரும் ஒரு அரசியல் வியாபாரி தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது இதை வந்து போட்டு பார்க்குறது. பி டீமை வச்சு ஒரு கேம் விளையாடுவோம். ஓகே, இந்த டீம் இது தோற்று போயிடுச்சா, சரி இப்போ இது கம்ப்ளீட் அவுட் ஆகிடுச்சு, ஓகே அப்போ ஒரு பிளேயரை என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா? என்ட்ரி ஒரு பேட்மேன் வந்து தோத்து போயிட்டாருன்னா அடுத்த பேட்மேன்ஸை கொண்டுட்டு வரணும்ல. அடுத்த பேட்மேன் தான் இப்போ விஜய் நிற்கிறாப்புல. கொள்கை எல்லாமே ஒண்ணுதான், திராவிடத்தை ஒழிக்கணும். அதே கொள்கை பேர் கட்சி பேர் இப்போ மட்டும். பெரியாரை பத்தின விமர்சனங்கள் வர்றதுக்கும் அண்ணாவை பத்தின விமர்சனங்கள் வர்றதுக்கும் விஜய் இது வரைக்கும் ஏதாச்சும் பதில் பேசியிருக்காரா? எந்த கூட்டத்திலேயாவது கொள்கை தலைவர்களை பத்தி, பெரியாரை பத்தி பெருமையா ஒரு 10 நிமிஷம் அவர் பேசியிருப்பாரா? இந்த தமிழ்நாட்டு அரசியலை பத்தி ஒரு 10 நிமிஷம் அவர் பேசியிருப்பாரா? அப்போ என்ன அடிப்படையில் இவர் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல் பேசுகிறாரு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? திமுக தீய சக்தி, திமுக ஊழல் பண்ணிச்சு, சரி திமுக ஊழல் பண்ணிச்சு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பழனியில் என்ன பண்ணீங்க? உங்கள் இந்த பிபிலெல்லாம் என்ன பண்ணுனீங்க? இப்போ நீங்கள் அன்றைக்கி கூப்பிட்ட அமைச்சரவையில் வந்து நீங்கள் வந்து உங்கள் அமைச்சர்களுக்கெல்லாம் நீங்கள் வார்னிங் கொடுத்துருக்குறீங்களே, அப்போ ஊழல் இல்லாமலே நீங்கள் வந்து வார்ன் பண்ணியிருக்கிறீங்க. இல்ல ஊழல் நடக்கக்கூடாதுன்னு வான் பண்ணியிருக்காருல, அப்படி எடுத்துக்கலாம்ல. ஒரு ஆழமா நடந்துடுச்சு, பழனியில் நடந்துடுச்சு. ஒரு நாளைக்காக ஒரு சார் பதிவாளரை கொண்டுட்டு வந்து அந்த ஒரு நாள் லீவில் அவரை வெளியே அமுச்சு விட்டு அது வரைக்கும் ஒரு 90% வேலையை முடிச்சுட்டு அவர் வந்து அன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இவ்வளோ வேலைகள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, இது ஊழல் இல்லாமல் எதில் வரும்? அப்போ இந்த சொல்லப்போனால் விஜய்க்கு இன்னும் அரசியல் தெரியல. விஜய்க்கு இன்னுமே அரசியல் தெரியல. அவர் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை வச்சு இப்போ திருமா போன்ற தலைவர்கள் அங்கே இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு, சரி அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இப்போ இதில் பெரிய விஷயம் என்னன்னா, விஜய் போலவே எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. பதிலே சொல்ல வேணாம், எந்த விமர்சனங்களுக்கும் எது வந்தாலும் சமூக விரோதிகள் புகுந்துட்டாங்க, இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம், எவ்வளோ பெரிய அபத்தம். இது வந்து அப்போ உங்களை நம்பியிருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க? அப்போ இங்கே விஜய் வந்து ஒரு முகமாக இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப அழகான நடிகர், அவர் ரொம்ப நல்லவர், அவர் வந்துட்டார், நீங்கள் பேன் இண்டியா ஸ்டார் ஆக்கிட்டீங்க. விஜய் எத்தனை அவார்ட்ஸ்லாம் வாங்கினாருன்னு எனக்கு தெரியல, சிறந்த நடிகருக்கான எவ்வளோ விருதுகள் வாங்கினார் அப்படின்றலாம் எனக்கு தெரியல. ஓகே, அவர் ரசிக்கும்படியாக அவர் பண்ணியிருக்காரே வைப்போம். இன்றைக்கி நார்த் இந்தியாவில் விஜயை பற்றி பேசுறதுக்கான அவசியம் என்ன? அவங்களுக்கு விஜய்னா யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியும். 1-2 படம் ஏதாவது ஹிந்தி டப்ல போயிருந்தா ஒன்றும் கிடையாது, ஒரு டேஷும் கிடையாது சொல்ல போனா. இல்ல டேஷ்னா என்ன சொல்லுவீங்கன்னு புரியல. இல்ல ஒரு சிறப்பும் இல்லை. ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு, விஜய் வந்து ஒரு ஹிந்தி மூவில நடிச்சிருந்தாரு, இல்லை அதனால வந்து நார்த் இந்தியன் ரசிகர்கள்லாம் வந்தாங்கன்னு சொல்றதுக்கு. அப்படி பார்த்தா நீங்க நாளைக்கு ஷாருக் கானையும் நீங்க அமீர் கானையும் நீங்க பிரதமர் கேண்டிடேட்க்கு நிப்பாட்டி வைக்கலாமே, நீங்க ஒரு சிஎம் ஆக்கலாமே. ஃபேன் ஃபாலோவிங்ஸ் அதிகமா இருக்காங்க. ஃபேன் ஃபாலோவிங்ஸ் அதிகம் இல்லை, இதை விட ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோ வேணும்னா நீங்க ரித்திக் ரோஷனை கூட நீங்க சிஎம் ஆக்கலாமே. ரொம்ப அழகா ஆடுறாருன்னா ரித்திக்கை விட யாராவது ஆட முடியுமா இந்தியன் ஸ்டார்ஸில்? வென் யூ கம்பேர் வித் விஜய், ரித்திக் ரோஷன் இஸ் த பெஸ்ட் டான்சர். நீங்கள் வந்து பர்சனாலிட்டியில் கம்பேர் பண்ணிங்கன்னா ரித்திக் ரோஷன் இஸ் த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் கை. அப்போ நீங்கள் அவங்கள நீங்கள் ஆக்கலாமா? அழகும் நல்லா ஆட தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஒருத்தரை சிஎம் ஆக்குவீங்க, இல்லை ஒருத்தரை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவீங்க அப்படின்னா அப்போ அதை மட்டும் எங்கள் தலையில் ஏண்டா கட்டுறீங்கன்றதான் கேள்வி. இல்லை, இப்போ விஜய் அவர்களா ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிஜேபியோட அனுமதியோட தான் நடக்குது. அது இன்னொரு 100% ஆணித்தரமாக சொல்லுவோம். 100%. இப்போ எல்லாருக்குமே ஒரு யூகம்னு ஒன்று இருக்கும்.
41 பேர் இறந்தபோது இந்த இந்த கேஸை வந்து எனக்கு வந்து சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இதே விஜய் சொல்லியிருக்காரு, ஏன் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஒன்றிய அமைச்சகத்தோடு நீங்கள் வந்து கூட்டணி பாஜகவோட கூட்டணி போட்டு நீங்கள் தப்பிக்கிறதுக்காக இந்த கேஸெல்லாம் நீங்கள் சிபிஐக்கு மாற்றுறீங்கன்னு சொன்ன இதே வாயி நீ 41 பேர் இருந்தால் கரூர் விஷயத்தை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொன்னது என்ன? நீங்கள் சிபிஐக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது வெளியே இருந்து இப்படி டாட்டா காமிச்சிக்கிட்டு அங்கே 10 பேர் உங்களுக்கு பூ போடுறதுக்கு இருந்தாங்களே, நீங்கள் என்ன சாதிச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க? உங்கள் மேலே ஒரு பழி இருக்குது, நீங்கள் விளக்கம் கொடுக்க போயிருக்கீங்க, 41 உயிர்கள் போயிருக்கு, உங்களால் போயிருக்கு. நீங்கள் அங்கேருந்து வரும்போது நீங்கள் இப்படி டாட்டா காமிச்சிட்டு நீங்கள் வந்தீங்களே, எந்த தைரியத்தில் நீங்கள் வந்தீங்க? நான் நிரபராதி, நான் எந்த குற்றமும் பண்ணலையே, நான் எதுக்கு பயந்து பம்மிட்டு வரணும் அப்படின்ற ஒரு துறையில் பண்ணியிருப்பார்ல. ஜனநாயகத்துக்கு அந்த கரூரில் வந்து 63 கேமரா இருந்துச்சு, நடிகர்கள் டைரக்டர் இருந்தாங்களே, அது எதுக்காக அவங்க கூட்டிகிட்டு போனாங்க? நீங்கள் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. இந்த செகண்ட் வரைக்கும் தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்களோ இல்லை விஜயை சுற்றி இருக்கக்கூடியவங்களோ யாருமே அதற்கான பதில் சொல்லலை. இப்போ இவங்களுக்கு என்னன்னா மக்களும் அவங்களுக்கு ஒரு டேஷ் மாதிரி தான். ஏன்னா நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு வந்து சீட் கிடச்சிருச்சு, அவ்வளோதான். நான் என்ன கேட்குறேங்க, எலெக்ஷனுக்கு முந்தின நாள் இவர் சொல்லியிருக்காரு, விஜய் சொல்லியிருக்காரு, நாளைக்கு இந்நேரம்னா நம்ம வீட்டில் பயங்கர கூட்டம் இருக்கும், ஃபுல் செக்யூரிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு. இவ்வளோ கான்ஃபிடென்ட் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? மக்கள் ஆதரவு இல்லை. இது நீங்கள் வேற என்ன நினைக்கிறீங்க இந்த கான்ஃபிடென்ட்டுக்கான காரணமா? இல்லை, அதுதான் அவர் ஆதவர்ஜுனா சொன்னார். குளத்தூரில் ஸ்கெட்சு போட்டோம், சேப்பாக்கில் போடாமல் விட்டுட்டோம், ஒருவேளை ஸ்கெட்ச் போட்டு கூட ஜெயிச்சிருந்துருக்கலாம், ஹூ நோஸ். ஏன்னா இவிஎம்லாம் எந்த அளவுக்கு பல்லிழிச்சு போச்சுன்றது இது நம்ம இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய தேர்தல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இங்கேயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவிஎம் பிரச்சனை இல்லைன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், இவிஎம்மில் பிரச்சனை இருக்குது. நான் ஒரு சாமானியமாக எனக்கு சாமானிய மனுஷன், எனக்கு அந்த டவுட் இருக்குது. நார்த் இந்தியாவில் இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இடத்துல இப்போ ஒரு 64,000 ஓட்டு ஒரு வார்டில் விழுந்திருக்கு அப்படின்னா அதே நம்பரில் கொஞ்சம் கூட மாறாமல் இன்னொரு வார்டில் எங்கே ஒரு வார்டில் விழுந்திருக்கு. அது எப்படி நீங்கள் ஒரே நம்பரில் விழும், ஒரே நம்பரில் டிஃப்ரென்ஸ் வரும்? அப்போ இது ஆல்ரெடி வந்து ஃபீட் பண்ணது. அங்கே உள்ள மக்கள் வந்து இந்த அளவுக்கு முன்னே போராட்டம் பண்ணுவாங்க, வா ரோட்டுக்கு வானா வரமாட்டாங்க. ஆனால் நம்ம பசங்க அப்படி இல்லை, நம்ம இயக்கங்கள் அப்படி கிடையாது, நம்மளுடைய திராவிட கட்சிகள் அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு விஷயத்தை எதிர்க்கணும் அப்படின்னா மொத்த தமிழ்நாடு வெளியே வந்து நிற்கும் தெரியும். இங்கே அது பண்ண முடியாது. அப்போ இங்கே ஒரு வார்டில் ஒரு பூத்துக்கு வந்து ஒரு 1200 ஓட்டு இருக்குது அப்படின்னா அங்கே 1200 ஓட்டு தான் விழ முடியும், 1300 ஓட்டு விழாது. மேபி 5-6 பேர் ஓட் போடலன்னு ஒரு 1100 ஓட்டு 1000 சில்லற ஓட்டில் நீங்கள் விட்டுருவீங்க. அங்கே அந்த பிரச்சனைலாம் கிடையாது. ஒரு வார்டுக்கு 1200 ஓட்டுனா அவன் 10,000 ஓட்டு போடுவான். ஏன்னா அங்கே கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, இங்கே கேட்பாங்க. அப்போ இந்த கவுண்டிங்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க. ஆனால் ஓட் போட்டது ஏங்க எந்த எம்எல்ஏன்னு தெரியாதுங்க. இதுவே எவ்வளோ பெரிய ஊழல், எவ்வளோ பெரிய மக்களை முட்டாளாக்குனது. எல்லா இடத்துலையும் விஜய் தான் நிற்கிறேன், விஜய்க்கு ஓட் போடுங்க, விசிலுக்கு ஓட் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்றைக்கி ஒரு பிரச்சனைனா முதல்வர் வந்து வாய் திறக்க மாட்டேன்றாரு. அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் நாங்கள் பதில் கேட்குறோம்? இன்றைக்கி விஜயை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கே யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் பீஃப் கடையில் போய் பிரச்சனை பண்ணுறாங்க. திருவொற்றியூர் பகுதியில் திருப்பரங்குன்ற இஷ்யூவுக்கு இந்த முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பதில் சொன்னார், என்ன வாய் திறந்து பேசினார்? இப்போ நடக்கிற கிரைம்ஸ்க்கு இவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு? எதுவுமே பேசல. இஸ் அ பக்கா பப்பட். அப்போ இவருக்கு மேலே இருந்து ஒரு செய்தி வந்துட்டுருக்கு, அந்த செய்திப்படி இவர் வந்து பதில் சொல்லிட்டு இல்லை அந்த செய்திப்படி தான் இவர் நடந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அடுத்த கட்டமாக இவர் எப்படி கொண்டு போகிறது, அதற்கான முயற்சிகள் தான் இந்த ப்ரொமோஷன் வேலைகள். அவங்களோட கல்வி அறிவின்மை அறியாமையை பயன்படுத்தி இப்போ வட இந்தியா முழுவதும் பரப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. பாகிஸ்தானில் பேசுகிறாங்கங்க விஜய் அவர்களை பற்றி. பாகிஸ்தானில் இன்ஃப்ளூயன்சர் பேசுகிறாங்க, பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. பஞ்சாபில் விஜயை பற்றி பேசுகிறாங்க. விட்டா அமெரிக்காலையுமே விஜயை கொண்டு வந்து நிப்பாட்ட வைக்கலான்னு முயற்சி நடந்தாலும் பாகிஸ்தானில் விஜய் அவர்களை பற்றி பேசினாங்கன்னா மோடி அவர்கள் இன்னத்தை கொந்தளிச்சிருப்பாரு. அப்போ விஜய் அவர்களும் ஒரு தீவிரவாதின்னு பேசியிருப்பாரு. இன்னும் பேசலையா அவரு? மோதியுமே பப்பட் தானே. மோடி மட்டும் என்ன, நீங்கள் வந்து மோதியை வந்து விஸ்வகுரு அப்படிம்பீங்க. அவர் போய் அன்றைக்கி என்ன கணக்கு சொல்லிட்டு வந்தார் நம்ம எல்லாருமே பார்த்தோம். இவர் வந்து இந்த 12 வருஷத்தில் எவ்வளோ அபத்தமான விஷயங்கள் பேசியிருக்காருன்ற தெரியும். ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பக்கா ஒரு மோசமான ஒரு ஐடியாலஜி தான் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி. அவங்க வந்து சாதாரணமாக வந்து இது பண்ண மாட்டாங்க. அவன் வந்து கரையான் போல் அடிவேர்லேருந்து தான் அவங்க பிடுங்குவாங்க. இப்போ மோடி வந்து இஸ் அ பக்கா ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த பொம்மலாட்டம், அதுதான் மோடி. இப்போ மோடி வெளியே போகணுன்னா மோடி போய் தான் ஆகணும். ஆக்சுவலி மோதியை விட ஒரு என்ன சொல்கிறது, இப்போ விஜய்க்கு எப்படி ஆதவர்ஜுனா அவர்களோ மோடிக்கு அமித்ஷா. நீங்கள் மோதியை பற்றி பேசிட்டு போயிடலாம், அமித்ஷா பற்றி பேசக்கூடாது. நீங்கள் இங்கே விஜய் கிட்ட கேள்வி கேட்கலாம், நம்ம ஆதவர்ஜுனா அண்ணா கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டால் யூடியூபராக இருந்தாலும் கைது நடவடிக்கை எடுக்க போகிறோம். அதனால் ஆதவர்ஜுனா நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்போம்.
ஆதவ அர்ஜுனா அண்ணாவை பற்றி மட்டும் பேசக்கூடாது, விஜய் அண்ணனை பற்றி பேசிக்கலாம், விஜய் அண்ணன்ட்ட கேள்வி கேட்கலாம். ஆனால் அதுக்குமே ஆதவ அர்ஜுனா அண்ணா வந்து பதில் சொல்லுவார். இப்போ இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் வந்து கேட்குறாரு, இந்த மக்கள் இது மெடிக்கல் இதுலேருந்து நீங்கள் வந்து டொனேஷன் கேட்டிருக்கீங்களே, இது எப்படி அப்படின்னு. இல்லை இதுக்கெலாம் நான் பதில் சொல்லலை, இந்த கேள்விகள்லாம் வேண்டாம், அரசியல் வேண்டான்னா, இல்லை அரசு சம்மந்தப்பட்ட இது வேண்டாம். அரசு என்ன, அரசியல் என்ன, புரியல. நீங்கள் தானே அரசாக இருக்கீங்க, இப்போ கவர்மெண்ட்டே நீங்கள் தானே. அப்போ பொலிட்டிக்கல் ரீதியாக உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலும் அது ஓகே தான், அரசியல் ரீதியாக கேள்வி கேட்டாலும் ஓகே, கவர்மெண்ட் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலும் ஓகே, நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும். நீங்கள் எந்த கேள்விக்கு பதில் சொன்னதை நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்போ இது நேரடியாக பார்த்தீங்கன்னா மோடி அவர்களோட ஸ்டைல் தானே, இது எப்படி எடுத்துக்கிறது? கண்டிப்பாக. இது வரைக்கும் என்ன ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு விஜய் வந்து பதட்டப்படுவார். இப்போ இந்த மாதிரி ஒரு 2 கேமரா வந்துட்டு அவர் பதில் கேட்டிங்கன்னா ஒரு பதட்டப்பட்டு ஓடுவார். அவரால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா பதில் சொல்ல வந்தார்னா அவர் மாட்டிக்குவார். அவரால் அவர் ரசிகர்கள்கிட்ட மட்டும்தான் பேச முடியும். அவர் அந்த ரசிகர்களை வச்சே அவர் வந்து ஒரு 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 மோசமான ஒரு மாஃபியா, ஒரு கேங்கை வச்சு இந்த ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஆனால் இந்த ஆட்சி எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்குன்றது பொதுமக்களாகிய நமக்கு தெரியும். இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இன்றைக்கி என்னென்ன செயல் திட்டம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இதனால் எவ்வளோ பாதிப்புகள் ஆகிட்டுருக்குன்றது நம்ம பார்த்துட்ருக்கோம். பத்தாததுக்கு இப்போ விஜய் அவர்கள் வந்து நார்த் இந்தியாவில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நோக்கி போயிட்டுருக்கு. 2029 ரொம்ப வருஷம் இல்லை, இடையில ஒரு 2 வருஷம். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலுங்கும்போது 2028 எண்ட்லேருந்தே அது ஸ்டார்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ மிஞ்சி போன இன்னும் 2 வருஷத்தில் விஜய் அவர்களோட நிலைப்பாடு என்ன, தாவேகாவோட நிலைப்பாடு என்ன, இந்த கூட்டணி கட்சிகள் எங்கே நிற்க போகுது, நடுத்தரில் நிற்க போகுதா, இல்லை இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது நிச்சயமாக நமக்கு காலம் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.